ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அவன் வியாதியா இருக்கிறதுக்காக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். யோவான் 11:6. வாலிப நாட்களில் பல வருடங்களாக வேலை தேடி அலைந்தேன், ஜெபித்தேன், தாமதமே பதிலானது. நண்பர்களின் ஏளன பேச்சு, உறவினரின் அலட்சிய பார்வை, 26 வயதானவனுக்கு வேலை கிடைக்குமா என்று பலருடைய கேலி பேச்சு எல்லாமே என்னுடைய விசுவாசத்துக்கு சவாலானது. ஆனாலும் கர்த்தரை நோக்கி கண்ணீருடன் காத்திருந்தேன். கர்த்தர் என் கண்ணீரை கண்டார். அதே வயதில் வங்கியில் ஒரு நல்ல வேலை கிடைத்தது. என்னை அலட்சியப்படுத்த எல்லாரும் தாமதித்தாலும் தரமான வேலை கிடைத்தது என்றார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. இந்த சகோதரனுடைய சம்பவம் நமக்கும் நேரிட்டிருக்கலாம். தாமதம் என்பது தடைக்கல் அல்ல, அது வெற்றிக்கான படிக்கல். இயேசு நேசித்த லாசரு வியாதியாயிருக்கிறான் என்று அவனுடைய குடும்பத்தார் அவருக்கு நேரத்தோட செய்தி அனுப்பிய போதும் உடனே இயேசு போகவில்லை. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்று கூறி மேலும் 2 நாள் இருந்த இடத்தில் தங்கிவிட்டு தாமதமாகவே சென்றார் இயேசு. அதற்குள் லாசரு மரித்து அடக்கம் பண்ணி 4 நாட்களும் ஆகிவிட்டிருந்தது. அதற்காக தாமதம் தவறு செய்ததா? இல்லை. அங்கே சென்ற இயேசு முதலில் செய்தது அவர்களின் துக்கத்தில் பங்கெடுத்ததுதான். ஒரு முழு மனிதனாக பின்னர் அவர் கண்ணீர் விட்டார். கல்லறைக்கு சென்று கல்லை எடுத்து போடுங்கள் என்று கூறிய போது மார்த்தாள் தயக்கத்துடன், ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்று என்றார். ஆனால் நடந்தது என்னவென்பதை நாம் அறிவோம். இயேசுவின் தாமதம் ஒரு தடையல்ல, விசுவாசமே அனைத்தையும் ஜெயிக்கும். அன்று இயேசு கூறியதை விசுவாசித்து அவர்கள் கல்லை புரட்டிய போது அற்புதம் நிறைவேறியது. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட லாசரு கல்லறை விட்டு உயிரோடு எழுந்து வந்தான். தேவ நாமம் மகிமைப்பட்டது. யூதர்களில் அநேகரும் இயேசுவிடம் விசுவாசம் வைத்தார்கள். தாமதம் பலத்த காரியத்தை நடப்பித்தது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலும் தாமதங்களை சந்திக்கிறோம். உடனே பொறுமை இழந்து போகிறோமா? இந்த தாமதம் தான் நாம் பொறுமையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே வழி மட்டுமல்ல, நமது விசுவாசம் பலப்படவும் இது ஏதுவாகின்றது. கர்த்தருடைய நேரம் தாமதிப்பதில்லை, அது சரியான நேரத்தில் கிரியை செய்யும். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றான். யோவான் 11:25. 2 பேதுரு 3:9. கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதில் தாமதம் செய்கிறார் என்று சிலர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் விளங்கிக் கொள்கிற விதத்தில் கர்த்தர் கால தாமதம் செய்யவில்லை. ஆனால் அவர் உங்களை குறித்து பொறுமையாய் இருக்கிறார். ஏனெனில் யாரும் அழிந்து போவதை அவர் விரும்பவில்லை, எல்லோரும் மனம் திரும்புதலை அடைய வேண்டும் என்பதையே விரும்புகிறார். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். யோவான் 11:31. ஆண்டவருடைய வழிநடத்துதல்களையும் ஆலோசனைகளையும் அவர் பதிலளிக்கும் விதங்களையும் நாம் வேதாகமத்தில் ஆராயும் போது எதுவுமே அவசர பதில்களாகவோ ஆத்திரப்பட்டு செயற்படுத்தப்படுகிறவர்களாகவோ காணப்படவில்லை என்பதை நாம் கவனிக்கலாம். லாசரு வியாதிப்பட்டதுமே அவனது அக்காமார் இயேசுவுக்கு தகவல் அறிவித்து விட்டனர். அவர் அக்குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவராகவும் லாசரை மிகவும் நேசித்தவராக இருந்ததாலும் உடனடியாக வந்து அவனை குணமாக்குவார் என்ற சகோதரிகள் நினைத்ததில் தவறில்லை. ஆனால் நடந்ததோ வேறு. செய்தி அறிந்த பின்பும் இயேசு இன்னமும் 4 நாட்கள் தங்கிவிட்டு தாமதமாகவே வருகிறார். அவர் வருகிற சமயத்தில் லாசரு மரித்து 4 நாட்கள் ஆக்கிவிட்டிருந்தது. இயேசுவை கண்ட சகோதரியர்கள் அவர்கள் அங்கே இருந்திருந்தால் லாசரு மரித்திருக்க மாட்டான் என்கிறார்கள். ஆனால் இயேசுவின் தாமதம் எந்த ஒரு இழப்பையும் ஏற்படுத்தவில்லை, மாறாக தேவநாமம் மகிமைப்பட ஏதுவாயிற்று என்பதை காண்கிறோம். அன்று நடந்த சம்பவத்தில் அந்த சகோதரிகள் மெய்யாகவே கலக்கமுற்றிருப்பார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்றார். ஜெபத்துக்கான பதில் தாமதப்படும் போதும் இன்று நாமும் அவசரப்படுகிறோம். தேவன் கைவிட்டாரோ என்று சோர்ந்து போகிறோம். பல வேளைகளிலும் முற்றிலுமாக விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். நமக்கு தேவன் தரும் ஆலோசனை, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்பதை. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்காக எருசலேமில் காத்திருங்கள். சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இப்படியாகவே பல வேளைகளிலும் ஆண்டவருடைய பதில் அமைந்துள்ளது. அமர்ந்திருக்கவும் காத்திருக்கவும் விழித்திருக்கவும் நாம் தயாரா? தாமதமான பதிலால் ஆசீர்வாதம் கண்டோர் அநேகர். அவசரமாய் ஓடிக்கொண்டிருக்கும் உலகிலே ஜெபத்துக்கான பதிலும் அவசரமாய் கிடைக்க வேண்டும் என்று அங்கலாய்ப்பது தவறு. ஆனால் நாம் ஆராதிக்கும் தேவன் நீடிய பொறுமையுள்ளவர் அல்லவா? நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ண, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 13:12. தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா.